கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு கர்த்தருடைய ரட்சிப்பின் மேன்மை என்பதை பற்றி நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் ரட்சிப்பு எவ்வாறு நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை பற்றி ஒரு 7 குறிப்புகள் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சங்கீதம் 3 கடைசி வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதே போல நீதிமான்களின் ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று சங்கீதம் 37 நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்பது கர்த்தருக்கு மட்டும் உரியது, கர்த்தரால மட்டும் கொடுக்கக்கூடியது. இப்ப உலக பிரகாரமாக இப்ப ஒரு பேரிடர், புயல், வெள்ளம், அதே போல பூமி அதிர்ச்சி, விபத்து, இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது மீட்பு குழு வரும், ரெஸ்கியூ போர்ஸ் வரும். அவங்க அந்த சூழ்நிலையில ஆபத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன ஆதரவு கரம் கொடுப்பாங்க. அரசாங்கம் என்ன செய்யும்னா, அதாவது மீட்பு பணித்துறை, அதாவது ஃபயர் ஃபோர்ஸ் அண்ட் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஓடி வந்து இந்த தீயில பாதிக்கப்பட்டவங்க, இல்ல வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள போய் காப்பாத்துவாங்க. அதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது, அதுக்கு பேர் காப்பாற்றப்படுதல். தற்காலிகமான ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதுதான் உலக பிரகாரமான மீட்பு பணித்துறை. ஆனா நித்தியமாக மனிதனுடைய ஆத்மாவிற்கு பாதுகாப்பை கொடுப்பதுதான் ரட்சிப்பு. இத ஒருத்தரால மட்டும்தான் முடியும். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த வகையில் எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் ரட்சிப்பு எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி ஒரு 7 குறிப்புகள் இருக்கிறது. அதை சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரெயர் 2:3 முதல் குறிப்பு, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. ரட்சிப்பு என்பது கர்த்தர் மூலமாக தான் அறிவிக்கப்பட்டது. இங்கே கர்த்தர் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அதை முழுதாக நாம் படிக்கும் பொழுது ரட்சிப்பு கொடுக்கும்படிதான் இந்த பூமிக்கு கர்த்தர் வந்தார். லூக்கா 19:10 இப்படி சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ரட்சிப்பு என்பது கர்த்தர் மூலமாக தான் அறிவிக்கப்பட்டது. ரட்சகரும் அவர்தான், ரட்சிப்பை அறிவித்தவரும் அவர்தான். இப்ப அரசாங்கம் மீட்பு சம்பந்தப்பட்ட தகவலை அறிவிக்கும், அதை குறிப்பிட்ட அந்த பணியாளர்கள் செயல்படுத்துவார்கள். ஆனா ஆவிக்குரிய ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பை அறிவித்ததும் இயேசுதான், ரட்சிக்கிறவன் அவரே தான். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பு என்பது ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்ப ஒரு பில்டிங் கட்டும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அதாவது அஸ்திவாரம் முதற்கொண்டு அந்த பில்டிங் முழுமையாக என்ன செய்வாங்கன்னா ஒரு மேப் வரைவாங்க. அந்த மேப் தான் பழைய ஏற்பாடு. ரட்சிப்பினுடைய மேன்மையை பல்வேறு நிலைகளில் சித்தரிக்கிற, பல்வேறு வகைகளில் உருவகப்படுத்துகிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முடிவு செய்யப்பட்ட அல்லது வேலை முடிக்கப்பட்ட கட்டடம். இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது பேப்பர்ல இருக்கும், பார்க்கலாம். இங்கதான் ஜன்னல் வரும், இங்க இந்த ரூம் இருக்கும், இந்த ரூஃப் இப்படி இருக்கும், இதுல இந்த அளவுக்கு கம்பி பயன்படுத்தணும், இப்படி தெளிவாக ப்ளூ பிரிண்ட் வரைந்திருப்பார்கள். அத என்ஜினியர் விலைக்கு சொல்லுவாரு. அதனால ஒரு கட்டடம் உறுதியாயிடாது. ஆனா அதுதான் அடிப்படை. அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாம ஒரு பில்டிங் கட்ட முடியாது. அதே போல பழைய ஏற்பாடு ஒரு மேப்பா இருக்கு. புதிய ஏற்பாடு ரட்சிப்பை செயலாற்றிய, கட்டி முடித்த ஒரு கட்டடமாக புதிய ஏற்பாடு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்கதரிசன வார்த்தைகள் பழைய ஏற்பாடுல இருக்கு. அவர் எவ்வாறு வருவார், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும், எல்லாமே பழைய ஏற்பாட்டுல ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கு. அது அப்படியே என்ன செய்யறாருன்னா, இயேசு இந்த பூமியில வந்த பொழுது அப்படியே செய்து முடித்தார். இப்ப முதலாவது கர்த்தரை அறிவித்தார்.
பழைய ஏற்பாட்டுல இவைகள் அறிவிக்கப்பட்டது. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ரட்சிப்பை முதலாவது பிரசங்கித்தவர் இயேசுதான். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை தான் பிரசங்கம் பண்ணாரு. ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த கருத்தை வலியுறுத்தி உலகில் பிரசங்கித்த முதல் பிரசங்கியார் நாம் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து தான். அடுத்து இரண்டாவது, அதே எபிரேயர் 2:3 எழுதியிருக்கு, அவ்விடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவிடத்துல கேட்டவங்க யாரு? 12 அப்போஸ்தலர்கள். பின்தொடர் பணியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவோட கூட 3 ஆண்டுகள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் உபதேசத்தை கேட்டார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்ணார கண்டார்கள். அவருடைய பாடு மரணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்கூடாய் பார்த்தார்கள். பின்பு அவைகளை அவர்கள் புத்தகமாக வடித்தார்கள். மத்தேயு முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களும் இயேசுவை கண்ணார கண்ட ஐ விட்னஸ் என்று சொல்லப்படுகிறவர்களாலே உருவாக்கப்பட்டதுதான். அப்ப அவங்க தான் உறுதிப்படுத்துறாங்க. இயேசு பேசினார், இயேசு புஸ்தகத்தை எழுதவில்லை. ஜீசஸ் நெவர் ரோட் a புக். அவரை பின்பற்றின சீஷர்கள் தான் முதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசுவினுடைய ஊழியத்தையும் வாழ்க்கை வரலாறை வடித்தார்கள். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் நடபடி முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள பகுதியில சபையின் உருவேற்றத்தையும் அதே போல சபையின் உபதேசங்களையும் தெள்ளந்தெளிவாக கர்த்தருடைய ஆவியின் வல்லமையால் உந்தப்பட்டவர்கள் உருவாக்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிப்பு தற்செயலா நமக்கு வந்துடல. இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர்கள் யோவான், அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, நாங்கள் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதும் என்று யோவான் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் பார்த்தாங்க. உண்மையில சொன்னா யோவான் அப்போஸ்தலன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர் எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ரட்சிப்பின் மேன்மையை கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு சொன்னவங்க. மூன்றாவது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அடையாளங்களினாலே உறுதியாக்கப்பட்ட ரட்சிப்பு. என்ன அடையாளம்? எத்தனையோ அற்புத அடையாளங்களை இயேசு செய்தார். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடங்கின நாட்கள் முதற்கொண்டு இயற்கையிலே, அதாவது வியாதி குணமாக்குவதிலே, இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான அற்புதங்களை இயேசு செய்தார். அது மட்டும் கிடையாது, அப்போஸ்தலர் நடபடியிலே பவுல் முதற்கொண்டு பேதுரு முதற்கொண்டு அப்போஸ்தலர்கள் அற்புத அடையாளங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்தார்கள். இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும் பொழுது, எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று ஜெபிக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு அடையாளத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு தேவ மக்கள்கிட்டையும் விவரமா நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை நான் கேட்டேன், அது ஆண்டவர் செஞ்சாரு, அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன அடையாளத்தை கர்த்தர் செய்து உங்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்தார் என்பதை உங்களால் விவரித்து சொல்ல முடியும். அடுத்து 4வது குறிப்பு, அதே வசனத்திற்கு, அற்புதங்களினால் உறுதிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்தார். வியாதியை குணமாக்குகிற அற்புதம், பிசாசை விரட்டுகிற அற்புதம், இயற்கையில் ஏற்பட்ட மாறுதல்கள், குடும்பங்களிலே சாபங்கள் நீங்கியது, கட்டுக்கள் நீங்கியது, பிலிசூனிய கட்டுக்கள் நீங்கியது, பலவிதமான நெருக்கங்கள் நீங்கியது. இப்படி இயேசு அற்புதம் செய்தார். நம்முடைய ஆவி ஆத்துமாவிலேயும் இயேசு அற்புதம் செய்தார். சரீரத்திலும் இயேசு அற்புதம் செய்திருக்கார். அப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்ததான அற்புதங்களின் அடிப்படையில் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நம்மால என்ன செய்ய முடியாதுன்னா விவரித்து சொல்லவே முடியாது. சில அற்புதங்கள் அன்சீன், நம்மால காணக்கூடாத அற்புதங்கள் நிறைய இயேசு செஞ்சிருக்காரு, இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். சில அற்புதங்களை நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் அனுபவித்திருக்கிறோம், நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நிறைய அற்புதங்கள் நம்மை சூழ்ந்து கர்த்தர் இந்த அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசானவன் நமக்கு எதிராக எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அழித்து நமக்கு பாதுகாப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும்
தெய்வீக கிருபையின் பிரசன்னத்தையும், தெய்வீக சமாதானத்தையும், தெய்வீக ஆறுதலையும், மன அமைதியையும் கொடுத்து, தெய்வீக சுகத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறதான இந்த அற்புதங்கள் எல்லாம் பெரும்பாலும் நம்மால புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனாலும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுதும் அற்புதம் செய்கிறாரு, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் அற்புதம் செய்கிறார். இன்று வரைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அற்புதத்தினாலே ரட்சிப்பு கிடைக்கிறது. அடுத்தது 5வது குறிப்பு, பலவிதமான பலத்த செய்கைகள். இப்போ பிலிப்பு பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அங்கே பவுலும் சீலாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே பாடி தேவனை துதித்த பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைகிறது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது, எல்லாருடைய கையிலே கட்டப்பட்ட சங்கிலிகள் கழன்று விடுதலை பெற்றுறாங்க. இந்த சம்பவித்ததை எல்லாம் பார்த்த உடனே இந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரியாயிருந்த ஜெயில் சூப்பரண்ட் ஓடி வந்து பவுல் சீலாவுக்கு முன்பதாக விழுந்து, எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு, ஆச்சரியமா இருக்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு வேணும் நான் தரேன், இப்படி கேட்டானா? இல்ல. என்ன கேட்டான்? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பலவித பலத்த செய்கைகளினாலே ரட்சிப்பானது வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப இந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அற்புதம் நடக்கல, அடையாளம் நடக்கல, பலத்த செய்கை நடக்கல, பாக்குறான். நடந்த மகத்தான கிரியை அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே அந்த அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் ரட்சிப்பு அப்பொழுதே உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அப்போ நம்மை சுற்றிலும் பலத்த செய்கைகள் நடப்பதை நாம் காண்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் பலத்த செய்கைகள் நடந்ததை நாம் கண்டிருக்கிறோம். அப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு நடந்த அற்புதங்களை கண்டு, மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்த பலத்த கிரியைகளை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ பலவித பலத்த செய்கைகளினாலே ரட்சிப்பு வருகிறது. அடுத்தபடியாக 6வது குறிப்பு, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலே பெற்ற ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறோம், அது ஒரு பகுதி. ஆனா நாம் மனம் திரும்பும் பொழுதே தேவ ஆவியின் உந்துதல்னால்தான் நம்ம மனம் திரும்புறோம். நம்மை ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு வந்தது, நம்மை வேத வசனத்தை வாசிக்க தூண்டியது, நம்மை வேத வசனத்தை கேட்கும்படி தூண்டியது, நம்மை ஆண்டரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது, நமக்குள்ளே பாவ உணர்வை கொடுத்தது, கர்த்தரை அறிகிறதான அறிவை பற்றியதான தெளிவை கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சொந்த விருப்பம் கிடையாது, நம்முடைய சுய சித்தம் கிடையாது, மாறாக பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் நமக்கு இதை தந்தது. தேவ ஆவியானுடைய ஏவுதலினாலே தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த உணர்வை ஆவியானவர் நமக்கு தந்திருக்காரு. எவ்வளவோ மக்கள் உலகத்துல பாவத்துல வாழ்றாங்க, அவங்களுக்கு பாவத்தை பற்றிய உணர்வு வரல. ஆனா நாம் பாவி என்கிற உணர்வை நமக்குள்ளே கொடுத்து, வரப்போகிற அழிவை பற்றியதான பயத்தை நமக்குள்ளே கொடுத்து, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் அவரை பின்பற்றவும் வேண்டும் என்கிறதான அந்த தெளிவை நமக்கு கொடுத்தவர் தேவ ஆவியானவர். பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களாலே நாம் என்ன செய்யிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது கடைசி 7வது குறிப்பு, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. So great salvation. இப்போ இந்த ரட்சிப்பை பற்றி, அதாவது இது விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கு ஒரு பொய்யான, பிரயோஜனம் இல்லாத, ஒரு பைசாவுக்கு மதிப்பில்லாத பொருளையும் விளம்பரப்படுத்தி வித்துறாங்க. ஒவ்வொருத்தரும் அதை வாங்கி அது பிரயோஜனமற்றது தூக்கி போடுற வரைக்கும்
அது பொய் என்று நம்புகிறதில்லை. இன்றைக்கு விளம்பரம் என்ன செய்கிறது என்றால், எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. அதுபோல ஏதோ கிறிஸ்தவர்கள் அல்லது வெள்ளைக்காரர்கள் அல்லது ஏதோ பொருளாதார ரீதியாய் வசதி படைத்தவர்கள் பொய்யான வீணான விளம்பரங்களை கொடுத்து ரட்சிப்பு என்கிறதான ஒரு கற்பனை மாயையை கிரியேட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இந்த மகா பெரிய ரட்சிப்பானது, இதை பற்றி சாட்சி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்டா சராசரத்தையும் படைத்ததான, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கிறதான பிதாவாகிய தேவன் தான் சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அவ்வளவு மகத்துவமான ரட்சிப்பு. ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்படும்படி தூண்டுகிறார். ரட்சிப்பின் மேன்மைக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பின் மேன்மையை பற்றி பிரசங்கித்து அவருடைய பின்தொடர் பணியாளர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். பிதாவாகிய தேவன் இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாம் பெற்ற இந்த ரட்சிப்பில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவனுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி நமக்கு சுவிசேஷம் அறிவித்தவர்கள், நமக்கு கைப்பிரதி கொடுத்தவர்கள், நம்மை சபைக்கு அழைத்து கொண்டு வந்தவர்கள், இயேசுவின் அன்பை சொன்னவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. மற்றபடி நாம் பெற்ற இந்த பெரிய ரட்சிப்பிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவனுடைய அசாதாரணமான மகத்தான கிரியை உள்ளே இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையில் வைக்க வேண்டும். இப்படியாக ரட்சிப்பின் மேன்மையை பற்றி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் 7 குறிப்புகள் இருக்கிறது. முதலாவது குறிப்பு கற்றால் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு. இரண்டாவது குறிப்பு அவருடைய அப்போஸ்தலர்களாலே உறுதியாக்கப்பட்ட ரட்சிப்பு. மூன்றாவது குறிப்பு அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. நான்காவது குறிப்பு அற்புதங்களாலே வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. ஐந்தாவது குறிப்பு பலவித பலத்த செய்கைகளினாலே நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. ஆறாவது குறிப்பு பரிசுத்த ஆவியானுடைய வரங்களாலே நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. கடைசி குறிப்பு தேவன் தாமே சாட்சி கொடுத்த ரட்சிப்பு. இது சாதாரணமான ரட்சிப்பு அல்ல, பெரிய ரட்சிப்பு. இந்த உலகத்துல நாம எதெல்லாம் ரொம்ப பெருசு நினைக்கிறோமோ இது எல்லாவற்றையும் விட நாம் பெற்ற ரட்சிப்பு பெரியது. இந்த மகத்தான ரட்சிப்பை பற்றி நாம் கவலை இல்லாம இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை உண்மையாக சேவிப்போம், ஜாக்கிரதையோடு இருப்போம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.